எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து கல்லுப்பு ஜாடி நிரம்ப தான் இருக்கணும். ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டி சின்னதில் கல்லுப்பு நிரப்பி அதில் வரலி மஞ்சள் வச்சு ரூபா காயின் வச்சு விளக்கு மாடத்தில் வைங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். பஞ்ச பாத்திரத்தில் எப்பொழுதுமே வெறுந்தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குங்குமம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு 4-5 இலைகள் வேப்பிலை வைக்கலாம். இதை வந்து வைக்கும் பொழுது நம் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ கடாட்சம்னோட இருக்கலாம். இதை வந்து டெய்லியுமே மாற்றுறது, பஞ்சபாத்திரம் வந்து தண்ணி டெய்லியுமே மாற்றுறது நல்லது. அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்பொழுதும் நம்ம வீட்டில் குபேர படின்னு ஒன்று வைங்க. அதில் ஒரு படியில் அரிசி வச்சு அதில் உங்ககிட்ட கோமை சக்கரம், சோழி, குன்றின் மணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க. இல்லைன்னா காசுகளை 1 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயங்களை போட்டு வைங்க. அதே மாதிரி கல்லுப்பு ஜாடியில் வந்து எப்பொழுதும் தரையில் வெறுமனே வைக்கக்கூடாது. ஒரு தட்டில் 1 ரூபா காயின் வச்சு அது மேலே கல்லுப்பை நிரம்பி வைக்கிறது நல்லது.